வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதில் பயிற்சி 6ல் 1ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் 2 இது இருக்குது. முதல் இது பார்க்க போகிறோம். காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம். பாருங்க, எம்மோட மதிப்பு என்னன்னா காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா. என்னோட மதிப்பு பாருங்க காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா. அப்படின்னா எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர் என்பதை நிரூபிக்கவும். இந்த 2 மதிப்புகளையும் இதில் பிரதியிட்டு சுருக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருதா, என் ஸ்கொயர் வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். இப்போ பாருங்க, எம்மோட மதிப்பு இருக்கு, என்னோட மதிப்பு இருக்கு. நமக்கு எம் ஸ்கொயரும் என் ஸ்கொயரும் தேவைப்படும். அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? பாருங்க, காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஸ்கொயர் தனித்தனியாக பிரிச்சிருங்க. ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தோம்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். இது எம் ஸ்கொயரோட மதிப்பு. அதே மாதிரி தான் இதையும் ஸ்கொயர் பண்ணுமா பாருங்க. காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா அடுக்கு 2 ஈக்குவல் டு என் ஸ்கொயர். 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஸ்கொயர் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். இப்போ பாருங்க, கணக்கு போலாமா? நம்ம கணக்கில் என்ன இருக்கு பாருங்க. எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு, இதில் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் மதிப்புகளை பிரதிட்டு சுருக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு நிரூபிக்கணும், என் ஸ்கொயர் வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? இப்போ பாருங்க, எம் ஸ்கொயர் மதிப்பு இங்கே இருக்கு பாருங்க, எடுத்து எழுதுங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் என் ஸ்கொயர் மதிப்பு இங்கே இருக்கு பாருங்க, என்ன இருக்கு, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்டூ இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படியே வெளியே வந்துடும். இப்போ பாருங்க, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அது பொதுவாக எடுத்துருவோமா? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம். இதை வெளியே எடுத்துட்டா நம்ம என்ன இருக்கும், 1 இருக்குமா, 1 பை காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் இதை வெளியே எடுத்துட்டோம். அந்த இடத்துல எது மேலே இருக்கு, 1 இருக்கு, சைன் ஸ்கொயர் பீட்டா. வெளியில இருக்கிற இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படியே தான் வரும். அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல பாருங்க, முதல்ல பகுதியை பெருக்குங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. சைன் ஸ்கொயர் பீட்டா இந்த இடத்துல பாருங்க, காஸ் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், காஸ் ஸ்கொயர் பீட்டா. சரியா, குறுக்கு பெருக்கல். காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் பீட்டா. காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. குறுக்க பெருக்குங்க. 1ஐயும் சைன் ஸ்கொயர் பீட்டா பெருக்குனா சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் 1ஐயும் காஸ் ஸ்கொயர் பீட்டா பெருக்குனா காஸ் ஸ்கொயர் பீட்டா. பாருங்க, வெளியில இருக்கிற இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா எந்த மாற்றமும் இல்லை. இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்க, இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படியே வந்துடும். சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டானா அதோட மதிப்பு 1. அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா அதோட மதிப்பு 1. இங்கே தீட்டாக்கு பதில் என்ன இருக்கு, பி இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இதோட மதிப்பு என்ன ஆயிரும், 1 பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம், பகுதியில் 1 இருக்குன்னு அர்த்தம். பெருக்கிறோமா, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவையும் 1ஐயும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, 1ஐயும் சைன் ஸ்கொயர் பீட்டாவையும் பெருக்குனா சைன் ஸ்கொயர் பீட்டா. இதுதான் நமக்கு தேவையான லாஸ்ட் ஆன்சர். பாருங்க, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னா அது என்ன அர்த்தம், என் ஸ்கொயர். அப்போ இதுக்கு பதில் என்ன மாற்றிக்கலாம், என் ஸ்கொயர் மாற்றலாம். இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா, முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே 2வது பார்த்துட்டு வந்துருவோமா? பாருங்க, 2வது இது கொஞ்சம் கவனமா பாருங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. காட் தீட்டா பிளஸ் டான் தீட்டானா எக்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டோம். சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டானா ஒய், அதையும் எடுத்து எழுதிக்கிட்டோம். அப்படின்னா பாருங்க, எக்ஸ் ஒய் மதிப்பில் அங்கே பிரதிட்டு சுருக்கும்போது நமக்கு என்ன வருது, 1 வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். ஈஸியாக நிரூபிச்சிடலாமா? பாருங்க, முதல்ல இது எல்லாத்தையும் சைன் காஸ்க்கு மாற்றுங்க. இந்த காட் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். பிளஸ் டான் தீட்டா எப்படி எழுதலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். இந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும்.
குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். எடுங்க, முதல்ல பகுதியை பெருக்குங்க. சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவும் பெருக்குனா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா குறுக்க பெருக்குங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவையும் சைன் தீட்டாவும் பெருக்குனா சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். பாருங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் சரி, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ரெண்டும் ஒன்று தான். இதோட மதிப்பு எத்தனை? 1. 1 பை சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். இது எக்ஸோட மதிப்பு. அப்படியே இருக்கட்டும். இங்கே வாங்க, இது சுருக்கி நம்ம ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல சீக்கன் தீட்டா நம்ம எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். மைனஸ் இந்த காஸ் தீட்டா அப்படியே தான் வந்து காஸ் தீட்டா என்ன அர்த்தம்? காஸ் தீட்டா பை 1ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு ஒய். குறுக்கு பெருக்கல் எடுங்க, முதல்ல பகுதியை பெருக்குங்க. காஸ் தீட்டாவையும் 1 பெருக்குனா காஸ் தீட்டா, அதுக்கடுத்து ஓருன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டாவையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒய். இந்த இடத்துல பாருங்க, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய். புரிஞ்சுதா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா பை இந்த காஸ் தீட்டா அப்படியே வந்தோம். இதான் என்னது? நமக்கு தேவையான ஒய்யோட மதிப்பு. இப்போ பாருங்க, இதில் கொண்டு பிரதியிட போகிறோம். பிரதியிட்டு நமக்கு என்ன வரணும்? 1ன்னு வரணும். அதுக்கு முன்னால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மதிப்பு வேணும். அதையும் கண்டுபிடிச்சலாம். பாருங்க, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, சைனை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா, காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர். அதே மாதிரி தான் இதை ஸ்கொயர் பண்ண பாருங்க, ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் இருக்கு, இன்னொரு ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும்? சைன் அடுக்கு 4 தீட்டாவை மாறும். இதை ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா மாறும் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். அடிமானம் 2 அடுக்கு இருக்கா, அப்போ 2 என்ன பேருனா 4000. இந்த காஸ் தீட்டா இருக்கு, அதை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ கொடுத்து இந்த இடத்துல எழுதுங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அடுக்கு 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அடுக்கு 2/3 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பு இங்கே இருக்கு பாருங்க, 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பு. ஒய்யோட மதிப்பு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. ஒய்யோட மதிப்பு என்ன இருக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு என்ன இருக்கு? 2/3 மைனஸ், இந்த மைனஸ் போட்டாச்சு. எக்ஸோட மதிப்பு பாருங்க, என்ன இருக்கு? 1 பை சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. அதுக்கு அடுத்தது ஒய் ஸ்கொயர் பாருங்க. ஒய் ஸ்கொயர் எங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? சைன் அடுக்கு 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதோட அடுக்கு என்ன இருக்கு? 2/3. சரியா? இப்போ பாருங்க, இதுல இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். இங்க என்ன இருக்கு? வெறும் 1 மட்டும் இருக்கு. இங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, இங்க காஸ் தீட்டா இருக்கு. காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் காஸ் தீட்டாவும் பெருக்குனா காஸ் அடுக்கு 3 தீட்டா, இதோட அடுக்கு 2/3 மைனஸ் இந்த இடத்துல பாருங்க, இந்த சைன் தீட்டா கேன்சல் ஆயிருந்து அடுக்கு 4ல 1 குறைஞ்சி 3 வந்துடும். அப்ப என்ன இருக்கு? சைன் அடுக்கு 3 தீட்டா இருக்கு. இங்க பாருங்க, காஸ் தீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் பெருக்குனா காஸ் அடுக்கு 3 தீட்டா, இதோட அடுக்கு 2/3. இப்போ பாருங்க, ஒரு சின்ன மாற்றம் செய்ய போறோம். என்னன்னா 1 பை காஸ் தீட்டா, இதோட அடுக்கு 3 மொத்தமா போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இதோட அடுக்கு 2/3. புரிஞ்சுதா பாருங்க, 1 அடுக்கு 3னா 1 தான். காஸ் தீட்டா த ஹோல் கியூப்னா காஸ் கியூப் தீட்டா தான். அப்போ இந்த 1 பை காஸ் கியூப் எப்படி எழுதிட்டேன்? 1 பை காஸ் தீட்டா த ஹோல் கியூப் மாத்தியாச்சு. இந்த 2/3 அப்படியே வந்துடும். மைனஸ் இங்கேயும் அடுக்கு 3, இங்கே அடுக்கு 3 பொதுவாக எழுதிடுவோமா? எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அடுக்கு 3, இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்குல 2/3. இப்போ பாருங்க, நமக்கு எது கேன்சல் ஆகும்? 3ன்னா என்ன அர்த்தம்? 3/1ன்னு அர்த்தம். இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல மிச்சம் என்ன இருக்கு? 1 பை காஸ் தீட்டா. 1 பை காஸ் தீட்டானா அதை எப்படி எழுதலாம்? சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். இந்த அடுக்குல 2/1. 2/1 என்ன அர்த்தம்? 2ன்னு தான் அர்த்தம். இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல பாருங்க, சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னா டேன் தீட்டா. சைன் பை காஸ்னா டேன் தீட்டா.
3ன்னா என்ன அர்த்தம்? 3/1. அப்ப இந்த 3 கேன்சல் ஆயிரும். பெருக்கல்ல தானே இருக்கு. 3/1, 2/1 கேன்சல் ஆயிரும். 2/1ன்னா என்ன அர்த்தம்? 2ன்னு தான் அர்த்தம். அடுக்கு 2. இத மாத்தி எழுதிருவோமா? எப்படி எழுதலாம் பாருங்க. சீக்கன்ட் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னால நம்ம உள்ள எழுதினா 2 ஒன்று தான். அதே மாதிரி இந்த இடத்துல tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னாலும் உள்ள எழுதினா 2 ஒன்று தான். இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். என்ன அப்படின்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா நமக்கு ஃபார்முலா சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்க 1 = சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா. இது ப்ளஸ் tan தீட்டா. இங்க வந்தா என்ன மாறும்? மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா மாறுமா? அப்ப பாருங்க சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அதோட மதிப்பு எத்தனை? 1. அப்ப சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அதோட மதிப்பு 1. அதுக்கு பதிலா என்ன மாத்திக்கலாம்? 1ன்னு மாத்திக்கலாம். இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.